ஸோ ஹை கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஓகே, புதுசாக சொல்லியிருக்கேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துட்டிங்களா சாசேஜ் மேன் அப்படிங்கிற ஒரு பேட்டில் ராயல் கேம் பிளே பார்க்க போகிறோம். இனிமேல் இதுவும் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். அண்ட் இதில் வந்து இப்போதைக்கு எனக்கு பிஆர் மூணு வந்து அன்லாக்கரில் இருக்குது. ஓகே, இன்றைக்கி ஹாப்பி மாட்டு பொங்கல். இந்த ஹாப்பி பொங்கல் மாட்டு பொங்கல் 15th Jan ரெக்கார்ட் பண்ணுறேன். 14th Jan வந்து வீடியோ கேம் டவுன்லோட் பண்ணேன். 15th Jan தான் இதுதான் என்னோடய வந்து ஃபஸ்ட்டு கேம் ப்ளே. ஆமாம், ஃபஸ்ட்டு கேம் ப்ளே தான். ஓகே, சரி ஃபஸ்ட்டு ஒரு ப்ளே ஸ்டோரில் 1.5 GB உங்களுக்கு இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இன் கேம் ஸ்டோரேஜ் வந்து ஒரு 300 MB. ஓகேவா? ஓகே, லோடாகி வந்துடுச்சு அது. ஓகே, போகலாம் வாங்க. ஓகே, நான் வந்து உங்களுக்கு உள்ள மேட்ச்சு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், மேட்ச்குள்ளே வந்தாச்சு. இது மேலும் கைப்பட்டு கேரக்டர் மாறிடுச்சு. டக்குன்னு போகணுன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டு இதே கேரக்டர் வந்துட்டேன். ஓகே, வாங்க போகலாம். செட்டிங்ஸ் மாற்றி ஓகே வந்தாச்சு. பார்த்தீங்களா எனக்கு எவ்வளோ மரியாதைன்னு சேரில் வச்சுலாம் தூக்கிட்டு வர்றாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதே மரியாதைலாம் கிடைக்கும். ஓகேவா? பார்த்தீங்களா எம்இபின்னா கை கட்டுறோம், யார் பற்ற பிள்ளையோ. ஓகே வாங்க. இது என்ன செலக்ட் ஸ்குவாடா? கிளிக் பண்ணால் ஒன்றுமே வரல. அது என்னமோ பழைய தகர டப்பா மாதிரி இருக்குது. செட்டிங்ஸில் போய் இந்த ஏடிஎஸ் வைக்கிறதுன்னு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏடிஎஸ் எங்கே இருக்கா? நெக்ஸ்ட்டு போயிட்டு இது கண்ட்ரோல் போயிட்டு மாற்றலான்னு சொல்லிட்டு போய்ட்டு எங்கே இதே தான் தொட்டுக்கிட்டுருக்கேன். கடைசியில் பார்த்தா கீழே இருக்குது கண்ட்ரோல் கஸ்டமுக்கு. ஓகே, எல்லாத்தையும் நவுச்சி வச்சுட்டு கடைசியில் போனால் அங்கே ஒன்றுமே மாறலை. அது வேறு விஷயம். சரி பார்த்துக்கலாம். ஸ்கோப் இங்கே வை, இதை இங்கே வை, இதை இங்கே வை. ஐயோ, ஓகே. அவனே இறக்கி விட்டான் போல் லாஸ்ட்டு லொக்கேஷனில். ஓகே, கீழே இறங்குவோம். இது என்னமோ புதுசாக இருக்குது எனக்கு. இந்த ஃபார்லைட் 84, அப்புறம் இந்த சிக்மா கேமு, ஃப்ரீ ஃபயரு, இந்த சிக்மா ஃப்ரீ ஃபயரோட யூஐ. ஐயோ, தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா நாய்ஸ் ஆகுது. ஓகே, சாரி கைஸ், எக்ஸ்ட்ரா நாய்ஸ் ஆகுது. அவங்களுக்கு முடிஞ்ச அளவு ரெடியூஸ் பண்ணி போடுற. ஓகேவா? இந்த பிஜேமியில் இருக்க மாதிரியான இது லூட்டு பிஜேமியில் இருக்க மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தா இது சிக்மா மாதிரி இருக்குது. யூஐ பார்த்தாலும் சிக்மா ஃப்ரீ ஃபயருக்கு கலந்தடிச்ச மாதிரி இருக்குது. கேரக்டர் பார்த்தா ஃபார்லைட் 84 ஒரு கார்ட்டூன் கேரக்டர் கலந்த மாதிரி இருக்குது. அதில் இருக்க கேரக்டர் ஆல்ரெடி அப்படி தான் இருக்கும் லைட்டாக. அதையும் இப்படி போட்டு பண்ணி வச்சுருக்காங்க. என்னமோ கை கொஞ்சம் போட்டு குழப்பி வச்சுருக்காங்க. கேம் ஹிட்டு 1.8 GB உங்களால் இந்த கேமை நல்லா விளாட முடியும். நானுமே கேமுக்காக 1.8 GB பரிசு செலவு பண்ணியிருக்கேன். ஓகே, இது என்னோடய ஃபஸ்ட்டு மேட்ச் தான். இன்னும் கன்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஃபயர் கன்ஸ் தான். தேவையில்லாமல் இப்போ இது பிஜிஎம்ஐ ஃப்ரீ ஃபயர் கன்ஸ் தான் ஃபுல்லாக. ஓகே போகலாம். டேய் வாங்கடா, ஏன் சுட்டு பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இந்த கோடுக்கு இருக்குல்ல, மஞ்சள் கலரில் காட்டினா எனிமி சுடுறான்னு அர்த்தம், ஷூட்டிங்கில் இருக்கான்னு அர்த்தம். இதே நார்மலாக வெள்ளை கலரில் காட்டினா உங்ககிட்ட எனிமி வரான்னு அர்த்தம். இதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. சாவு. இந்த ஸ்கோப்பின் சூப்பராக இருக்குதுங்க. இந்த ஸ்கோப்பில் போகும்போது அந்த ஷேக்கிங் ஆகுது, ஸ்கோப் போகும்போது ஆகுற அந்த ஷேக்கு, இந்த 3x ஸ்கோப்பு இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்கோப் மெக்கானிசம் பிடிச்சிருக்கு. பட் வந்து இது ஏடிஎஸ் தான் எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. அது ஓகே, சீக்கிரமே கற்றுக்கலாம். வாங்கடா சண்டைக்கு வாங்கடா. டேய் ரீலோடு வேறு பண்ணி வைக்கணும். ஸ்டார்டிங்கில் எனக்கு ரீலோட் பட்டன் எங்கே இருக்குன்னே தெரியல. பார்த்தா கீழே கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஃப்ரீ ஃபயரில் இது செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் குயிக் ரீலோடு அப்படிங்கிற ஒரு செட்டிங் இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் ரீலோட் பட்டனு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. பட்டு கவனிக்கவே இல்லை. அதை எங்கடா ரீலோட் பட்டன் தேடிட்டு 9 உள்ள டச்சில் இனிமேல் அடிக்க போகிற நேரமெல்லாம் வந்துடுச்சு இன்னொரு மேட்ச்சில். இதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சான்னு கேட்டிங்கன்னா இது மேட்ச்சு முடிச்சுட்டு நான் இன்னொரு மேட்ச் போட்டேன். அதில் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஓகே வாங்க போகலாம். எல்லாம் என்ன பவர் எதுக்கு யூஸ் ஆகுறதுனே தெரியல. அந்த மேட்ச்லாம் டைனோசர் பார்க்கல. அப்புறம் போய் கேம் ப்ளே வீடியோ பார்த்தா எல்லாம் டைனோசர் இருக்குது. சார்ஜிக்கு அண்ணன்னு என்னமோ இருந்துச்சு. அதெல்லாம் பெருசாக சுடும் போல் ஒரு அட்டாக்லே காலி போயிடும். மட்டும் வேஸ்ட்டு. எனக்கு வரலையா இல்லை அது கன்னே வேஸ்ட்டான்னு தெரியல. நெக்ஸ்ட்டு ஏகே வச்சு இவனை முடிச்சு விட்டுலாம். சாப்பிடா 2வது கில்லு. ஓகே நைஸ். 2 கில் பண்ணிட்டோம் பேட்டில் ராயலில். ஓகே வாங்க போகலாம். ஓகே,
2 கில் பண்ணியாச்சு. அண்ட் வாங்க போகலாம். நான் அதில் வந்து இந்த கேமை ஃபுல்லாக சுத்தமாக எக்ஸ்ப்ளோரே பண்ணல, வீடியோலேயே காட்டல. மேட்ச் முடிச்சிட்டோன்னே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிட்டேன். பிகாஸ் இது ஃபைல் சைஸ் அதிகமாகிடும் ரொம்பன்னு. ஓகே, சார்ஜுக்கான தான் வச்சுருக்கோம். ஓகே, அண்டு சாசேஜ் மேன் நம்ம கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? சாசேஜ் மேன் கால் ஆஃப் டியூட்டி கண்டிப்பாக கண்டினியூ பண்ணேன். கால் ஆஃப் டியூட்டியில் வந்து நான் மாஸ்டர் 5 அடிச்சிட்டேன். பட் நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நான் இருக்க ரேங்க் வந்து மாஸ்டர் 3. நான் மாஸ்டர் 5 வந்து அடிச்சிட்டேன். ஓகே, சார்ஜுக்கான நான் வச்சேன் முடிச்சிடலான்னு. ஆனால் எவ்வளோ நானே இந்த சார்ஜ் கேனை வச்சு முடிச்சிடலாம் எவ்வளோ தான் ட்ரை பண்ணுறது, சாவே மாட்டான். ஸ்கோப்பு போட்டால் சரியான பார்த்தா அப்பையும் மாட்ட மாட்டாங்க. ஐயோ, இதை வச்சு நான் என்ன தான் பண்ணுறது? இதுக்கு எதுக்கு தான் வச்சுருக்காங்களோ? இப்போ பாருங்கள், சதக்குன்னு டேமேஜ் விழுவுதா இல்லையானே தெரில. அதுக்கப்புறம் விஎஸ்எஸ்ஸை மாற்றி அடித்தா அப்புறம் வந்து அது அடித்து விஎஸ்எஸ் இப்படி அடிக்கிறது. விஎஸ்எஸும் என்னத்த சொல்ல, ஃப்ரீ ஃபயர்லாம் விஎஸ்எஸ் வச்சு விளாண்டுட்டு இங்கே வந்து விளாடும் போது சத்தியமாக மனசு உடஞ்சி போயிட்டேன். ஓகே, ஃப்ரீ ஃபயர் கால் ஆஃப் டியூட்டியில் விஎஸ்எஸ் பங்கமாக இருக்கும், அதை போட்டு இங்கே இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, வாங்க போகலாம். மண்டையில் இருக்க ஹெல்மெட்டு எனக்கு அப்படியே பூச்சொட்டி மாதிரியே இருக்குது ஹெல்மெட்டு. ஆனால் எனக்கு ஒன்று புரியல, அது மொத்த மண்டை கவராக இருக்குது. அப்புறம் எப்படி அவன் பார்ப்பான்? ஓட்டோ போட்டு வச்சுருப்பானோ, யாருக்கு தெரியும், இருந்தாலும் இருக்கும். ஓகே, கிரியேட்டர் அப்படி டெவலப் பண்ணி வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. டெவலப்பர் சாப்பிட 4வது எலிமினேஷன். நான் இப்போ வந்து 2ஆவதாக போட்ட மேட்ச்சு தகவலி 12 கிலோ அடித்தேன். பட் இந்த மேட்ச்சில் 9 கிலோ தான். நம்ம தான் ஃபஸ்ட், நம்ம தான் வின்னரு. ஓகே, ஸ்பாயில் பண்ணிட்டேன். சரி, ரைட்டு, எப்படி இருந்தாலும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா அப்படி நூபாக தான் வருவாங்க. ட்ரைனிங் செக்ஷன் வேறு ஒன்றத்தை கூப்பிட்டு போனாங்க. அது ஸ்கிப் பண்ணுற ஆப்ஷன் மற்ற பிளேயர்ஸ்க்கெலாம் வந்துச்சு. கேம் பிளேயில் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பிகாஸ் எல்லாம் தெரிஞ்சு அது அப்டேட்டில் மாற்றிருக்கலாம். பிகாஸ் அதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கேம் பிளே. நான் எந்த கேம் சர்ச் பண்ணாலும் அதுக்கு அந்த கேம் பிளே வரும். ஆனால் ஒன்று அது ரிலீஸ் ஆன டைமில் வர போட்ட கேம் பிளேவாக இருக்கும், இல்லை ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கேம் பிளேவாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 months முன்னாடி போட்ட வீடியோவாக வச்சுருக்கும். அது எப்படின்னு தெரியல, எல்லாமே அப்படி தான் இருக்குது. எனக்கு கடுப்பாகும். கைஸ், ப்ளே ஸ்டோரில் இன்னொரு சூப்பரான ஒரு பேட்டில் ராயல் கேம் இருக்குது. நம்ம நினச்சா போட முடியாது. ஓகேவா? அது வந்து அரீனா பேக் அவுட். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கேமு. நல்ல ஒரு மொபைல், 8 GB RAM மொபைல் வச்சுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? எனக்கு சப்போர்ட் ஆகலை. எனக்கு அது எம்பி கூட காட்டல எவ்வளோ சைஸ்ன்னு. இந்த கீழே வந்து வார்னிங் வந்துடுச்சு, இது வந்து உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட் ஆகாது. இன்ஸ்டால் ஆப்ஷன் காட்டுது. இன்ஸ்டால் காட்டி நான் வச்சேன், வார்னிங்கை மீறி நான் ஏற்றிருப்பேன். பட் அதுவும் காட்டலை. ஓகே, பெரிய வீடியோ தான் நம்ம போடுறது. ஓகே, இன்னொரு கில்லு. அண்டு இப்படி செஞ்சதுக்கப்புறம் நாங்களே இந்த சோலை காட்டுப்போமே, இட்ஸா கூட நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. பேண்டா பேக்லாம் இருக்குது. நான் எல்லாமே கேம் பிளே வீடியோ தான் பார்த்தேன், எதுவுமே நான் சொந்தமாக பார்க்கல என் அக்கௌண்ட்டில் போய். அண்ட் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் விரும்பலை, இந்த மாதிரி தெரியாது. ஓகே, எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, 7 கில், சூப்பர், நைஸ். 7 கில் அடிச்சாச்சு. வாங்க போகலாம். ஓகே, இது 300 MB கேட்டோன்னே ஷாக் ஆகிட்டேன். ஐயோ, இதுக்கு மேலே ஏதாச்சும் கேட்குமோன்னு கேட்கல. இந்த 300 MB 1.8 GB கேம் ஸ்மூத்தாக ரன் ஆகுது. ஏன்னா கால் ஆஃப் டியூட்டி அவ்வளோ சைஸில் இருக்குது, கூடவே இது இருக்குது ஸ்மூத்தாக ரன், ஜிபி கணக்கில் இது இருக்குது, ஸ்மூத்தாக ரன் ஆகாதுன்னு நினச்சேன். பட் அதனால் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? தட்ஸ் குட். நீங்களும் ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஏற்றி விளையாடி பார்க்க வேண்டிய ஒரு கேம். அதுக்கடுத்து இதுலேயே ஒரு 200 MBக்குள்ளே இதே மாதிரி கான்செப்டில் ஒரு கேம் இருக்குது, ராக்கெட் ராயல். அதுக்கிட்டே இதோட லைட்டர் வெர்ஷன் மாதிரி இருக்கும். இதுக்கு பட்டிட்டிங்க நீங்கள் பாட்டி லைட் வெர்ஷன் விட்ட மாதிரி அது இருக்கும். அதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் ஃபார்லட் 84 கேம் போட்டால் நம்ம போட வாய்ப்பு தான் இருக்குது. கண்டிப்பாக போகிறேன்லாம் நான் சொல்லலை. ஓகே, இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக தான் இருக்குது வீடியோ முடிய. ஓகே, பார்க்கலாம். வாடாடி, இன்னும் 2 ஆளுகளாம். இவன் மட்டும் தான். டேய் சாவுடா, கடைசி சாவு. எஸ், ஐயோ முடியலையா? ஏன்டா அப்படி பண்ணீங்க? வாயில் வருதுடா நல்லா. சாவு, செத்து தொலையண்டா. 9 கிலோ போடு. ஓகே, பெஸ்ட் ஓவரால் கிங் ஆஃப் த பார்ட்டி
நல்ல டான்ஸ் ஆடுறான். இவன் ஓடும்போது நீங்கள் நோட் பண்ணிக்கலான்னு தெரியல கேம் பிளேயில். அவன் பேட் ஆட்டி விடுவான். இந்த அனிமேஷன் எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. நீ இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீ இதே மாதிரி சர்ச் கேம் பிளே நம்ம நிறையா பார்க்கலாம். அதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கால் ஆஃப் டியூட்டி கேம் பிளே நிறையா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.